வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்தியாவிலேருந்து 2 சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, உலக அளவில் மிகப்பெரிய எம்என்சி ஃபுட் நிறுவனங்களான பிஸா ஹட் ஆகட்டும், டொமினோஸ் ஆகட்டும், மெக்டி ஆகட்டும், கேஎஃப்சி ஆகட்டும், இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ட்ரேட் வாரை லான்ச் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகி 1500 கோடி ரூபா பொறுமானம் உள்ள மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை. அந்த 2 பேர்த்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாப்பிக்கில் வாங்க, இன்றைக்கான டாப்பிக்கில் போகலாம். இது உங்கள் எஸ்கேஎஸ் கோ டீப். இந்தியா முழுவதும் 350 கடைகள், 2700 பேர் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. வருஷத்துக்கு 24 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டும் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்னத்தை விற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸா, பர்கர், சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே விற்கல. நம்ம ஊரில் தெருவுக்கு இருக்கிற எல்லா கடையிலையும் கிடைக்கிற பஜ்ஜி போண்டா மாதிரி நார்த் இந்தியாவில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் எல்லாத்தாலையும் மிக விரும்பி சாப்பிடப்படுற மோமோ, ஆமாம், நம்மளோட ஃபேவரட் மோமோ விற்று மட்டுமே ஒரு 1500 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? ஒரு மோமோ விற்று 1500 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாங்களா? போங்க சார், விளையாடாதீங்க அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் போயிட்டு அவன் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட, நான் டீ விற்க போகிறேன், டீயை விற்று ஒரு டீ 150 ரூபாய்க்கு விற்க போகிறேன், ஒரு காஃபி 200 ரூபாய்க்கு விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் மிக துணிச்சலோட அப்படி ஒரு நிறுவனத்தை ஒருத்தர் ஆரம்பித்தார். அந்த நிறுவனத்து பேர் தான் காஃபி டே. காஃபி டேவை பற்றி தெரியாதவங்க இப்போ இந்தியாவிலேயும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதோட ஸ்டேட், அதோட பிராண்ட் வேல்யூ, அதோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ போயிருக்குது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன அந்த காஃபி டேவை மைண்ட்லேருந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, இந்த 2 சின்ன பசங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 சின்ன பசங்க அப்படி என்ன பண்ணாங்க, எப்படி இந்த மோமோக்கு ஒரு பிராண்ட் வேல்யூவை க்ரியேட் பண்ணாங்க, அந்த பிராண்ட் வேல்யூவை எப்படி மக்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் கொண்டு வர வச்சாங்க, எப்படி மக்கள் அந்த பிராண்ட் நம்பி அந்த மோமோவை வாங்கினாங்க, இதனால் எப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத அடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். இந்த ப்ரீமியமில் வர்றதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்வே, வெங்கீஸ் இந்த மாதிரி அவுட்லெட்ஸ்லாம் வருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 350 ரூபாலேருந்து மேக்ஸிமம் ஒரு 600, 800 வரைக்கும் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு செலவாகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சப் ப்ரீமியம். இந்த சப் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, டொமினோஸ், மெக்டிலாம் வருவாங்க. இங்கே வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 400, 500 வரைக்கும் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு செலவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் கேட்டகரி. இந்த அஃபோர்டபுள் கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாய்வாலா இல்லை நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, அஞ்சப்பர் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும். இங்கே வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 300, 400 ரூபா வரைக்கும் ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு செலவாகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள். இந்த சூப்பர் அஃபோர்டபுள்ங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 ரூபாலேருந்து அதிகபட்சம் ஒரு 150 ரூபா வரைக்கும் இருக்கிற ஃபுட் ரிலேட்டட் சப்ளையர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் அஃபோர்டபுள் கேட்டகரியில் வருவாங்க. இங்கே தான் இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஒர்க்கை ஒன்று பண்ணிக்கிறாங்க. இவங்க பண்ண ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒர்க். உடல் உழைப்பை தவிர பிரெயின் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸில். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோமோனுங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலராக ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம். ஸோ அதை வந்து ஒரு பிராண்டாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு, அந்த பிராண்டாக கிரியேட் பண்ணோம்னா எந்த கேட்டகரியில் அதை கொண்டு போய் வைக்கணும், நம்ம வந்து ப்ரீமியம் வைக்கணுமா, சப் ப்ரீமியம் வைக்கணுமா, அந்த கேட்டகரியில் வச்சா இந்த மோமோவுக்கு அந்தளவுக்கு மக்கள் காசு கொடுத்து அதை வாங்குவாங்களா அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் தெளிவாக பண்ணி அவங்க வந்து எடுத்த முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை அஃபோர்டபுள் கேட்டகரியில் வைக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற சூப்பர் அஃபோர்டபுள் கேட்டகரியில் ஆல்ரெடி தெருவுக்கு மோமோ வித்துட்டு இருக்கிறாங்க. அதே டைம் ப்ரீமியமில் கொண்டு போய் வச்சோம்னா அதுக்கு அளவுக்கு காசு வச்சாலும் ப்ரீமியம் கேஎஃப்சி அளவுக்கு காசு இல்லை ஒரு பிஸா ஹட் அளவுக்கு வந்து காசு மோமோக்கு வச்சிங்கன்னா வாங்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ரீமியம்க்கும் இந்த அஃபோர்டபுள் கேட்டகரிக்கும் நடுவில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வைக்கணும். ஆனால் பிராண்ட் வந்து இந்த ப்ரீமியம்க்கு அளவுக்கு வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணும். இதுதான் அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் டெசிஷன். இந்த டெசிஷன் தான் வந்து அவங்களை இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை உருவாகினதுக்கான ஒரு மூல காரணமே சொல்லலாம். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா ரோட்லேயுமே எல்லா இடத்துலையுமே போய் இவங்க நார்மலாக ஒரு இடத்துல போய் இவங்க கடைகளை பார்க்க முடியாது. இவங்க டார்கெட் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அவுட்லெட்ஸ்க்கு ஒரு பெரிய சினிமா தேட்டர் பக்கத்தில் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இடங்களில் கேஎஃப்சி, டொமினோஸ் இல்லை மெக்டி அவுட்லெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இவங்க கடையை வச்சாங்க. இவங்க கடைக்கு பேர், இவங்களோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா wowmomo. இதுதான் அவங்க பிராண்ட் நேம். ஸோ இந்த பிராண்டுக்காக அவங்க தனியாக மார்க்கெட்டிங் பண்ணல. ஏன்னா இந்த பக்கத்தில் இந்த மேஜர் பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கேஎஃப்சி, டொமினோஸ், மெக்டிஸ், இவங்க பிராண்ட் கூட இருக்கிறனாலேயே கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற போதே பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவங்களுக்கு ஸ்லோவாக
கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாலுக்கு சினிமா தேட்டருக்குலாம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமே கேஎஃப்சி ஆகட்டும், டொமினோஸ் ஆகட்டும், இல்லை மெக்டி ஆகட்டும், அவங்களால எல்லா டைமே அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லா டைம் பண்ண முடியாது. செகண்ட், திருப்பி அதே டேஸ்ட் தான் போய் சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு குயிக்காக கிடைக்கணும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எனக்கு வேணும், அதே மாதிரி ஓரளவுக்கு லெஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும், பட் பிராண்டடாக இருக்கணும். அப்படிங்கிற போது என்ன ஆச்சுன்னா, இந்த வாவ் மோமோ இவங்க கூட அந்த கடையை வச்சுக்கிற போது இந்த 3 கேட்டகரியும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. மேக்ஸிமம் காஸ்ட்டே, மினிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 80 ரூபாலேருந்து மேக்ஸிமம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் வந்து ஒரு மோமோ பிளேட்டை சேல் பண்ணாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் மோமோ அப்படிங்கிற பிராண்ட் இந்த கேஎஃப்சி கூடயும் மெக்டி கூடயும் இருந்தது, அது ஒரு பிராண்டாக ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் எடுத்தாங்க. ஸோ இந்த 3 காரணத்தினால என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மக்கள் வந்து இதை வந்து ஒரு கேஎஃப்சி மெக்டிக்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபுட்டு, அதே டைம் அதை கம்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட் செயின்ஸை கம்பேர் பண்ணுற போது இந்த மோமோங்கிறது ஒரு இந்தியன் ஃபுட் கம்பேரிட்டிவ்லி மச் மோர் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா சேல்ஸ் வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 350 அவுட்லெட்டும் 1500 ரூபா கூடிய டேர்ன் ஓவரும் அவங்க கீழே 2700 எம்ப்ளாயீஸும் இப்போ இருக்கிற ஆஸ் ஆஃப் டேட் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இதுதான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே.